நான் பற்று வைத்துள்ள என் மொழி, என்னுடைய மக்கள், என்னுடைய இனம், என்னுடைய தமிழ்நாடு, இது குறித்த அரசியலை என்னுடைய பேச்சிலும் என்னுடைய எழுத்திலும் என்னுடைய திரைப்படங்கள் மூலமாகவும் தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அரசியல் செயல்பாட்டாக செய்து வந்திருக்கிறேன். அவ்வாறு இருந்த ஒரு கலைஞனான என்னை தேர்தல் அரசியல் களத்தில் செயல்படும்படி ஒரு நல்ல வாய்ப்பை சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களும் எனது நண்பருமான அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கினார்கள். கடலூர் மாவட்டத்தைச் சார்ந்த நான் மட்டுமல்ல, மருத்துவர் ஐயா அவர்களும் பழைய தென்னார்காடு மாவட்டத்தை சார்ந்தவர்தான். நான் எதை செய்தாலும் அதில் என்னுடைய மாவட்டத்தை நான் கொண்டு வந்து விடுவேன். என்னுடைய பேச்சாக இருந்தாலும், என்னுடைய திரைப்படம், எழுத்து, சிறுகதை, நாவல், எல்லாவற்றிலும் என்னுடைய ஊர், என்னுடைய மக்கள், என்னுடைய மொழியை நான் கொண்டு வந்துடுவேன். அப்படி இருக்கிற எனக்கு உள்ளே இருந்த அந்த அரசியல் தீக்கனலை வெளிப்படுத்துவதற்காக இந்த நாடாளுமன்ற தேர்தலை பயன்படுத்தினேன். தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து எனக்கு கிடைத்தது வெறும் 22 நாட்கள் தான் மக்களை சந்திப்பதற்கு. நாளொன்றுக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே உறக்கமில்லை, உடல் முடியாமல் முழு காய்ச்சலோடவே, கால் கை வீக்கத்தோடவே இந்த மக்களை நான் போய் சந்திச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அந்த 22 நாளையில் ஒரே ஒரு முறை தான் ஒரே ஒரு மற்ற கட்சியை சார்ந்த ஒரு அந்த பரப்புரை வேன் ஒன்று அந்த முந்திரி தோப்பில் அப்படி பார்த்தேன். நான் ஒன்றே ஒன்று. இது தவிர ஒன்று கூட நான் பார்க்கல வேற எந்த கட்சியை சார்ந்தோம். ஏன்னா அவ்வளவு தூரம் மற்ற கட்சிகளை விட அதிகப்படியாக மக்களை நோக்கி நாங்கள் போய் சேர்ந்து எல்லாம் தொண்டர்களோடையும் எங்களுடைய நிர்வாகிகளோடையும் கூட்டணி கட்சிகளோடையும் சேர்ந்து மக்களை சந்தித்தோம். அது காரணம் என்னென்னா, வெற்றி பெறுவது என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினராக ஆவது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தினுடைய சிக்கல்களை, தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற வேட்கையோடு தான் நான் போனது. இதுவரைக்கும் 17 எம்பிக்கள் கடலூர் மாவட்டத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாவட்டத்து மக்களை யாராவது உங்களுக்கு என்ன செய்திருக்காங்கன்னு கேட்டு பாருங்கள், ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த எம்பி, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பேர் கூட தெரியல. அப்போ எம்பிங்கிறது என்னென்னா, மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்குறது, வாங்கிட்டு அவங்கவுங்க வாழ்க்கை வசதியை பார்த்துக்கிட்டு போயிடுறாங்க. இது இருக்கக்கூடாது. எம்பின்னா எப்படி இருக்கணும், ஒரு எம்பியினுடைய வேலை என்ன, இந்த மக்களுக்கும் எம்பிக்கான தொடர்பு என்ன, பணி என்ன, அதுக்கான ஒரு சான்றான ஒரு எம்பியாக தான் நான் இருக்கணுன்றதுக்காக தான் அவ்வளோ வேலைகளும் செய்தோம். ஆனால் இந்த தேர்தலில் மக்கள் எனக்கு அளித்த வாக்குகள், பதிவான வாக்குகளில் 20 விழுக்காடு, சரியாக 20 விழுக்காடு, அதாவது 2,05,244 வாக்குகள். மிக அது குறைவுன்னு நான் நினச்சேன். ஆனாலும் என்னை ஆறுதல் படுத்துறதுக்கு சொல்கிறதுக்காக என்னன்னு தெரியல, பாட்டாளி மக்கள் கட்சி 10 உறுப்பினர்கள் நின்றுருக்காங்க. அந்த 10 பேரில் 2வது இடம் இந்த வாக்கு அப்படின்றது நான் கேள்விப்படுறேன். இந்த வாக்குகளை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அதிகாரம் இருந்தால் தான் மக்களுக்கு எதையாவது நம்ம செய்ய முடியும். முதல்ல இந்த வாக்களிச்சிருக்காங்கல்ல இந்த 2 லட்சம் பேர், தங்கர் பச்சான் ஒரு நேர்மையானவன், தங்கர் பச்சான் மக்களுக்கு செயலாற்றக்கூடியவன், இந்த மண்ணை மக்களை மதிக்கக்கூடியவன், இந்த ஊர்க்காரன். ஆனால் அவரை நம்ம தேர்ந்தெடுப்போம், நம்ம பிரச்சனைகளை தீர்ப்பான்னு நம்பி வாக்களிச்சாங்கல்ல, அந்த மக்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். இந்த இடத்துக்கு நான் பணிபுரியறதுக்கு வாய்ப்பளித்த ஐயாவுக்கு நன்றி சொல்லிட்டேன், அன்புமணி ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டேன், முக்கியமாக அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் நன்றி சொல்லிட்டேன். இதோட என்னோட அரசியல் பயணம் நிற்க போகிறது இல்லை. நான் தூக்கத்தில் கூட நான் நினைக்கிறது என்ன தெரியுமா, என்னுடைய குடும்பத்தின் நலன் நான் நினைக்கிறது இல்லை, எதை பற்றியும் நினைக்கிறது இல்லை. ஏன்னா இது ஒரு புது அனுபவம் எனக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.